ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி சூப்பரான மில்க் ஸ்வீட் ரெசிபி வெறும் 3 பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மில்க் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் அளவு கீ, இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், சேர்த்துட்டு கீயை நல்லா உருக விட்டுக்கலாம். நல்லா உருகி வரட்டும். உருகி வந்ததுக்கப்புறமா இதுலேயே 1/2 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரே கப்பாலே அளந்துக்கோங்க, நமக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு பால் நல்லா கீ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து வரட்டும். இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இதிலையே அதே கப்பால் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கொஞ்ச நேரத்திலே கரைஞ்சி பால் கூட சேர்த்துட்டு நல்லா பொங்கி வர்ற ஸ்டேஜ் வரும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் பாருங்கள், சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர், அதாவது 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவு பால், 1/2 கப் அளவு சுகர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ஸ்வீட் செய்யும்போது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், மீடியமில் கூட இருக்கக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு கரிஞ்சிடாமல் ரொம்பவும் சூப்பராக வரும் ஸ்வீட்டு. பாருங்கள், நல்லா திக்காகி வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போது நம்ம சேர்த்துருக்க கீ வந்து நல்லா திரிஞ்சு வெளியில் வர ஸ்டேஜ் வரும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டு தான் இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும், அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா வந்து பால் வந்து நல்லா மில்க் பவுடரோடு சேர்ந்து இந்த மாதிரி திக்காகி பேனில் ஒட்டாமல் வரும். இந்த டைமில் ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடராக கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், தேவைப்பட்டால் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த நெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மெல்ட் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே கட்டிகள் இல்லாமல் கலந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், சைட்லலாம் நெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு திக்காக மாறிடுச்சு பார்த்திங்களா. இதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் நான் ஒரு டெக்கரேஷனுக்காக பாதாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் நாங்கள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே ரொம்ப சூப்பராகவும் ஹைஜீனாகவும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஏதாவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கடைக்கு இனிமேல் போய் நீங்கள் மில்க் ஸ்வீட் வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.